Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். மீன் குழம்புல நிறைய விதமான மீன் குழம்பு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வைப்பாங்க. இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல்ல நாங்க வைக்கிற மீன் குழம்பு எப்படி இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் கடுகு இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் ஜஸ்ட் இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வறுத்தாலே போதும். இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1 kg மிக்சடான ஃபிஷ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபிஷ் பிடிக்குமோ அதை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 30 கிராம் அளவு புளி இருக்கும். 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே கட் பண்ணி போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சி போடுறதால குழம்பு திக்னஸ் கிடைக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த பேஸ்ட் கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கலந்த மிளகாய் தூள் அப்படின்றதால 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவே தனி மிளகாய் தூளாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு குழம்புக்கு தேவையான குவான்டிட்டியை இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். புளி ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு சேர்த்த பிறகு இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் ஊற்றிடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழம்பு கொதிக்கிறப்போ இது இன்னமும் திக்காகும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி எதுவும் போடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா இந்த அளவுக்கு திக்காக நமக்கு குழம்பு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஆப்ஷனல் தான். எப்படி ஒரு ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணால் அதோடைய டேஸ்ட் எடுத்து கொடுக்குமோ அந்த மாதிரி இதில் சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட் டிஃபர் ஆகும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அது தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் கூட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்கறது பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு குழம்பு கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்ட உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுடலாம். ஒருவேளை நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்புலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் செய்கிற மீன் குழம்பு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.